ஒரு விஷயம் தெரியுமா? 1968ஆம் ஆண்டு எகிப்து நாட்டிலிருந்த ஒரு பழைய தேவாலயத்தின் மேல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே விஷயத்தை பார்த்ததாக சொன்னார்கள். அதை நினைத்தாலே இப்போதும் பலருக்கு நடுக்கம் வரும். அந்த தேவாலயத்தின் பெயர் செயின்ட் மேரி தேவாலயம். ஒரு சாதாரண இரவு. எல்லோரும் தங்களுடைய வேலைகளை முடித்து வீட்டுக்குப் போய்க் கொண்டிருந்த நேரம், திடீரென்று ஒரு மெக்கானிக் தேவாலயத்தின் மேல் வெள்ளை நிற உருவம் ஒன்று நிற்பதை பார்த்தாராம். முதலில் அவர் பயந்து போய், அந்த பெண் மேலிருந்து குதிக்கப் போகிறார் என்று கத்த ஆரம்பித்தாராம். அவருடைய சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் எல்லாரும் வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்கள் மேலே பார்த்தபோது அதிர்ச்சியில் உறைந்து விட்டார்கள். ஏனெனில் அங்கே நின்றிருந்த உருவம் சாதாரண மனிதர் போல் இல்லை, முழுக்க வெள்ளை ஒளி போல இருந்ததாம். சில நிமிடங்களில் அந்த உருவம் மெதுவாக நகர ஆரம்பித்ததாம். சிலர் சொல்வதன்படி அது ஜெபம் செய்வது போல இருந்ததாம். மற்றவர்கள் சொல்வது அது தேவாலயத்தின் மேல் நடந்து சென்றதாம். அந்த இரவு மக்கள் பயமும் ஆச்சரியமும் கலந்த நிலையில் அங்கேயே நின்றார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் சம்பவம் மட்டுமில்லை. அடுத்த நாளும் அதே உருவம் மீண்டும் தோன்றியதாக சொன்னார்கள். இந்த செய்தி கொஞ்ச நேரத்தில் நாடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அடுத்த சில நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தேவாலயத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல, முஸ்லிம் மக்கள் கூட நாங்களும் அந்த ஒளி உருவத்தை பார்த்தோம் என்று சொன்னார்கள். சில நேரங்களில் அந்த உருவம் முழுக்க பிரகாசமான ஒளியாக மாறியதாம். சில நேரங்களில் தேவாலயத்தின் மேல் அமைதியாக நின்றதாம். மக்கள் அங்கேயே மண்டியிட்டு அழ ஆரம்பித்தார்கள். சிலர் எங்களுடைய நோய் குணமாகிவிட்டது என்று கூட சொன்னார்கள். அதிர்ச்சி என்ன தெரியுமா? இந்த சம்பவம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல மாதங்கள் நடந்ததாக பதிவுகள் இருக்கின்றன. அந்த காலத்திலிருந்த சில செய்தித்தாள்களிலும் இந்த சம்பவம் பற்றி எழுதப்பட்டதாம். ஆனால் இன்று வரை ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்கவில்லை. அந்த இரவு ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்த அந்த ஒளி உருவம் உண்மையிலேயே என்ன? அது வெறும் கண் மாயையா, அல்லது மனிதர்களால் விளக்க முடியாத ஒரு தெய்வீக அதிசயமா? இன்று வரை அது உலகத்தின் மிகப்பெரிய கிறிஸ்தவ மர்மங்களில் ஒன்றாகவே இருக்கிறது.